நவம்பர் மந்தில் வந்த இம்பார்ட்டண்டான பேங்கிங் அவேர்னஸ் நியூஸஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா நியூஸஸையும் நான் கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்படி இல்லை 1 or 2 கொஸ்டின் மிஸ் ஆச்சுன்னா கூட நீங்கள் நிறைய சைட்டில் போயிட்டு குவிஸ் அட்டன் பண்ணுங்கள், அங்கே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் வர நியூஸஸ் எல்லாமே PDF ஃபார்மேட்டில் வேணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அங்கே போயிட்டு டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா பேங்கிங் ஆஸ்பிரண்ட் TN டெலிகிராமில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எடுத்து வச்சுக்கோங்க. டிசம்பர் மந்த்துக்கான பேங்கிங் அவேர்னஸ் நியூஸஸும் இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. எப்போ 50 பேருக்கு மேலே லைக் பண்ணுறீங்களோ அப்போ தான் நான் டிசம்பர் மந்த் வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். அது வரைக்கும் அப்லோட் பண்ண மாட்டேன். ஸோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஓகே, ஃபஸ்ட் நியூஸை பார்க்கலாம். RBI UPI 123 Pay அண்ட் UPI லைட்டோடைய டிரான்சாக்ஷன் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. UPI 123 Pay அப்படின்றது நம்ம ஃபீச்சர் ஃபோன், அதாவது கீபேட் செல்லில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த UPI 123 Payவை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்டர்நெட் தேவையில்ல. IVR, மிஸ்டு கால், சவுண்ட் பேஸ்ட் பேமெண்ட் மூலயமா இதை அக்சஸ் பண்ணிக்கலாம். UPI 123 Payல இதுக்கு முன்னாடி நம்ம டிரான்சாக்ஷனோடைய லிமிட் எவ்வளோவா இருந்ததுன்னா 5000 rupees. இப்போ அதை 10,000 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது கூடவே UPI லைட் வேலட்டோடைய அமௌண்ட் 2000 இருந்தது, இப்போ 5000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. UPI வேலட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 500 rupees அமைச்சிக்கலான்னு இருந்தது, இப்போ 10,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது UPI 123 Payவோட லிமிட் 10,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்தது 5000. UPI லைட் வேலட்டோடைய லிமிட் 2000 இருந்தது, இப்போ 5000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பர் டிரான்சாக்ஷனோட லிமிட் 500 இருந்தது, 1000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்றத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் IVR, இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ், ரீசெண்டாக நடந்த ஒரு மெயின்ஸ் எக்ஸாமில் IVRல ஐக்கான அப்ரிவேஷன் என்ன அப்படின்றத கேட்டிருந்தாங்க. எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் IVRோடைய அப்ரிவேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இந்த நியூஸ் படிக்கும்போது தான் தெரிஞ்சது இவங்க IVRை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும் ஸ்டாட்டிக் நியூஸ் அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கும்போதே கொஞ்சம் இன்டெப்த்தாக படிச்சுக்கோங்க. அப்ரிவேஷன்ஸ்லாம் நிறைய பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு சில நியூஸ்லாம் நம்ம ஸ்டாட்டிக்காக இருக்குது அப்படின்னு நினச்சாலுமே அது ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கூட லிங்க் ஆகி தான் வந்திருக்கும். RBI டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 3 பேங்க்கை சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, HDFC பேங்க் அண்ட் ICICI பேங்க். இதுக்கு முன்னாடியுமே இவங்க தான் டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ். இப்போ மறுபடியும் இவங்களே தான் கண்டினியூ ஆகுறாங்க. ரீசெண்டாக ஒரு எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ஸ் பேங்க் எதுன்னு சொல்லிட்டு 4 பேங்க்கோட நேம் கொடுத்துருந்தாங்க. அதில் SBI, HDFC 2 பேங்க் மட்டும்தான் இருந்தது. ஆப்ஷனில் ICICI கொடுக்கல. இந்த மாதிரி வந்தாலும் SBI அண்ட் HDFC 2 ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். படிக்கும்போதே தெளிவாக படிச்சுக்கோங்க. 3 பேங்க் தான், SBI, HDFC, ICICI பேங்க். 2 ப்ரைவேட் பேங்க். நீங்கள் அப்படி தெளிவாக படிக்கலைன்னா அங்கே போயிட்டு வேறு ஏதாவது பேங்க் இருந்ததுன்னா கன்ஃபியூஸ் ஆகும். நேஷ்னல் இ-கவர்னன்ஸ் சர்வீசஸ் லிமிடெட் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் இ-பேங்க் கேரண்டி ஃபெசிலிட்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் பேப்பர் பேஸ்ட் பேங்க் கேரண்டிஸ் எல்லாமே ஸ்டாம்பிங், சிக்னேச்சர்ஸை யூஸ் பண்ணி ஃபுல்லி டிஜிட்டல் ஃபார்மேட்டாக மாற்றுறாங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் லான்ச்சஸ் ரியல் டைம் ட்ராக்கிங் ஃபார் இன்டர்நேஷ்னல் மணி ட்ரான்ஸ்ஃபர்ஸ். வெளிநாடுகளுக்கு நம்ம பணம் அனுப்பணும்னா அதை ரியல் டைமாக ட்ராக் பண்ணுற ஃபெசிலிட்டியை IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சர்வீஸை SWIFT கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் எப்படி கொஷின் கேட்கலான்னா, அப்ராடுக்கு மணி சென்ட் பண்ணுறப்போ அதை ரியல் டைமாக ட்ராக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியை கொண்டு வந்த ஃபஸ்ட்டு பேங்க் எதுன்னு கேட்டாங்கன்னா பேர்லேயே ஃபஸ்ட்டுன்னு இருக்குது, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். SWIFT அப்படின்னா சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர்பேங்க் ஃபைனான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன். எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ப்ரூசல்ஸில் இருக்குது. டஸ்டே பேங்க் இந்தியன் ஆப்ரேஷன்ஸ்க்கான கேபிட்டல் அமௌண்ட்டாக 5113 crore rupees-ஐ இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர் த லாஸ்ட் டிகேட் த பேங்க் ஹஸ் சிக்னிஃபிகண்ட்லி இன்க்ரீஸ்ட் இட்ஸ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரிபிளிங் த கேபிட்டல் பேஸ் ஃபார் டஸ்டே பேங்க் குரூப் இன் இந்தியா. RBI designates 10-year sovereign green bonds under fully accessible route for investment by non-residents. சிங்கப்பூர் ஃபின்டெக் ஃபெஸ்டிவலில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய இன்னோவேஷன் ஹப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்காக அவங்க யார் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா APIX. சிங்கப்பூர் ஃபின்டெக் ஃபெஸ்டிவலில் இன்னோவேஷன் ஹப் ஓப்பன் பண்ண பேங்க் எதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. உத்தரகாண்டோடைய அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கிளைமேட் ரெசிலியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் $200 million லோன் அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் $200 million லோன் அமௌண்ட்டை யாருக்கு கொடுத்துருக்காங்க? உத்தரகாண்டுக்கு கொடுத்துருக்காங்க. கர்நாடகா பேங்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 2 ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் KBL பீக். இது ஒரு எஜுகேஷன் லோன். ஹையர் எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸை சமாளிக்கிறதுக்காக 2 கோடி ரூபா வரைக்கும் இவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. KBL Genius இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் விச் இன்க்ளூட்ஸ் ஃப்ரீ சைபர் இன்சூரன்ஸ் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ். கர்நாடகா பேங்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக லான்ச் பண்ண 2 ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்கான நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா KBL பீக் அண்ட் KBL Genius. இதில் KBL பீக் அப்படின்றது எஜுகேஷன் லோனை ப்ரொவைட் பண்ணுற பிளாட்ஃபார்ம். KBL Genius அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்.
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 5-year டாலர் பாண்ட்ஸ் மூலயமா $500 மில்லியன் அமௌண்ட்டை இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐடைய ஹார்னிமான் சர்க்கிள் பிரான்ச் மும்பையில் இருக்குது. அதை ஸ்டார்ட் பண்ணி 100 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த ஹிஸ்டாரிக் செலிப்ரேஷனை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக 100 rupees காயினை யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அன்வீல் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக எஸ்பிஐடைய எந்த பிரான்ச் அவங்களுடைய 100 years செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹார்னிமான் சர்க்கிள் பிரான்ச். இது எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. பீமசுகம் எ ஸ்டெப் டுவர்ட்ஸ் டிஜிட்டல் இன்சூரன்ஸ் எக்கோசிஸ்டம். பீமசுகம் அப்படின்றது ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். அங்கே நீங்கள் இன்சூரன்ஸை பை பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ்க்கான அமௌண்ட் எல்லாமே அங்கேயே பே பண்ணிக்கலாம். பேங்கிங் செக்டரை யூபிஐ எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சோ அதே மாதிரி இன்சூரன்ஸ் செக்டரை பீமசுகம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு IRDAI நம்பிக்கை இருக்காங்க. நேஷனல் செக்யூரிட்டியை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் AI டேட்டா பேங்க்கை லான்ச் பண்ணியிருக்காரு. இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 7th ASCOM AI லீடர்ஷிப் மீட் 2024 தான். ASCOM அப்படின்னா அசோசியேட்டட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் மால்தீவ்ஸ் மானிட்டரி அத்தாரிட்டியும் லோக்கல் கரன்சியோட யூஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் அப்போது இந்தியன் ருப்பி அண்ட் மால்தீவியன் ருப்பியாவை யூஸ் பண்ணியே பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. திஸ் ஃப்ரேம் ஒர்க் எய்ம்ஸ் டு ரெடியூஸ் டிரான்சாக்ஷன் காஸ்ட், ப்ரொமோட் பைலேட்ரல் ட்ரேட் அண்ட் ஸ்ட்ரென்தன் எக்கனாமிக் டைஸ் பிட்வீன் டூ நேஷன்ஸ். கிளைமேட் ரெசிலியன்ஸ் ப்ரோக்ராமுக்காக யூனிசெஃப் கூட இண்டஸ்இண்ட் பேங்க் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. Collaboration to focus on developing disaster resilient communities in Dharasiv, Maharashtra, Begusarai, Bihar, Virudhunagar, Tamil Nadu, Baran, Rajasthan, Bakhriach, Uttar Pradesh. Climate action commitments strengthen பண்ணணும் அப்படின்றதுக்காக பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்ட்னர்ஷிப் ஃபார் கார்பன் அக்கௌண்டிங் ஃபைனான்ஷியல்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பேங்க்கோடைய நியூ MD and CEO யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத் குமார். இவரை ரெக்கமெண்ட் பண்ணது FSIB. இவர் சக்சீட் பண்ணது SL ஜெயின், சாந்திலால் ஜெயின். கெனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் ஆம்னிஜென் AI பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டர் ரைட்டிங் பண்ணுறப்ப ஏற்படக்கூடிய ரிஸ்க்கை ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆம்னிஜென் AI பிளாட்ஃபார்மை கெனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. பில்ட் ஆன் Amazon வெப் சர்வீசஸ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ் மூலயமா மட்டும் ₹50,000 crore அமௌண்ட்டை ஃபைனான்ஷியல் 25ல் ரைஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இன்க்ளூட்ஸ் 5,000 crore ஃப்ரம் AT1 பாண்ட்ஸ், 15,000 crore ஃப்ரம் Tier 2 பாண்ட்ஸ் and 30,000 crore from long-term bonds. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் என்டர் ஆகலான்னு சொல்லிட்டு RBI அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதனால் இந்த பேங்க் ஜென்ராலி குரூப் கூட ஜாயின்ட் வெஞ்சர் பண்ண போகிறாங்க. ரீசெண்டாக RBI இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் என்டர் ஆகலான்னு சொல்லிட்டு எந்த பேங்க்குக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. வேரியபிள் ரிப்போ ரேட் ரூட் மூலயமா சிஸ்டம் லிக்விடிட்டியை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக RBI ₹25,000 crore அமௌண்ட்டை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. SEBI abolishes 1% mandatory security deposit requirements in public issues. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அவங்களுடைய ஈக்விட்டி ஷேர்ஸை பப்ளிக் இஷ்யூ பண்ணாங்கன்னா எவ்வளோ வேல்யூக்கு இஷ்யூ பண்ணுறாங்களோ அதுக்கான 1% அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும். அந்த டெபாசிட்டை திரும்பவும் SEBI கொடுத்துருவாங்க. இப்போ இந்த ரூலை தான் அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் அந்த 1% மேண்டட்டரி செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு SEBI சொல்லியிருக்காங்க. டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி இண்டஸ்இண்ட் பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இந்த சோலார் ஃபைனான்சிங்காக கொலாட்ரல் ஃப்ரீ லோன் அமௌண்ட்டாக இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹10 lakh to 2 crore. இதுலேருந்து எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு சோலார் இன்ஸ்டாலேஷனுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்காக டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி கூட எந்த பேங்க் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா இண்டஸ்இண்ட் பேங்க் கூட யார் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். எந்த ஒரு என்டிட்டியாக இருந்தாலும் சென்ட்ரல் கவுண்டர் பார்ட்டிக்கான க்ரைட்டீரியாவுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுடைய நெட்ஒர்க் 300 crore இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு RBI ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் அவங்களுடைய விர்ச்சுவல் ATM ஃபெசிலிட்டியை பேமார்ட் இந்தியா கூட கொலாபரேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக எந்த பேங்க் விர்ச்சுவல் ATM ஃபெசிலிட்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க? ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க். யார் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க? பேமார்ட் இந்தியா. ஃபஸ்ட்டு டைம் பயோடைவர்சிட்டி அண்ட் நேச்சர் தீம் பாண்டை ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதோடைய ஒர்த் $100 million. அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பேங்கிங் அவேர்னஸ் மாதிரி இன்னும் ஒரு சில செக்ஷன்லேயே நான் வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஓரியன்டாக ஒரு சில டாபிக்ஸ்லாம் இருக்குது, அதை எடுத்து இன்டெப்த்தாகவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.